நீங்கள் பாரதி பள்ளி என்று குறிப்பிடும் பொழுது பாரதி பள்ளி என்று சொன்னால் மாவை நித்தியானந்தன் நினைவுக்கு வருவதும், மாவை நித்தியானந்தன் என்று சொன்னால் பாரதி பள்ளி நினைவுக்கு வருவதும் ஆஸ்திரேலிய சூழலிலே ஒரு இயல்பான நினைப்பு என்று நான் நினைக்கின்றேன். பாரதி பள்ளியை நீங்கள் ஆரம்பித்த காலகட்டங்கள், அது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல நீங்கள் தமிழ் கல்வியில் ஒரு முன்னோடி. ஏனென்று கேட்டால் பொதுவாக புலம்பெயர்ந்த சூழலிலே தமிழ் பாடசாலைகள் அமைப்புகளினால் நடாத்தப்படுகின்ற ஒரு பின்புலத்திலே உங்களுடைய முயற்சி மாவை நித்தியானந்தன் அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சியாக பாரதி பள்ளி மேலெழுந்திருக்கின்றது. அதன் ஆரம்ப காலங்கள் மிக்க சவால் நிறைந்ததாக இருந்திருக்கும். பாரதி பள்ளி நிறுவிய காலங்கள், அந்த சவால்களை பொது வழியில் பகிர்ந்து கொள்ளக்கூடியவைகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். சில விஷயங்களை நாங்கள் சொல்லலாம். இது என்னுடைய பெயர் பாரதி பள்ளி என்றவுடன் என்னுடைய பெயர் வருது காரணம், நான் 32 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையே பாரதி பள்ளியாக வாழ்ந்து வந்திருக்கிறேன். இதனாலதான் அது ஏற்படுகிறது. ஆனால் உண்மையிலே இப்பொழுது நீங்கள் பாரதி பள்ளியை பார்த்தால் ஏராளம் பேர், அது ஒரு பெரிய ஒரு நிறுவனமாகி அதுக்கு பல பேர், 7 வளாகங்கள், அதற்கான அதிபர்கள், அதற்கான இணை அதிபர்கள், அதற்கு கவர்னன்ஸ் கமிட்டி என்று சொல்லுகின்ற ஒரு மேலாண்மை குழு, அதற்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி என்று சொல்லி நிறைய பேர் இப்பொழுது நிறைய பாடுபடுகிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே சிலர் தான், நான் தான் அதிலே முதன்மையானவனாக இருந்தேன். சில நண்பர்கள் இருந்தார்கள். இப்படித்தான் பாரதி பள்ளி 15 மாணவர்களோடு தொடங்கினது.